அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு பலன்களை காண்பதற்கு முன்பாக இவ்வருடம் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சியை காண உள்ளோம். சனி பகவான் மார்ச் மாதம் முதல், அதாவது உங்கள் ராசிநாதன் இதுவரையில் உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் இயற்கை அசுபராகிய ராகுவோடு இணைந்து பல்வேறு விதமான இடையூறுகளை அளித்ததை இப்பொழுது விலக்கிக் கொள்கிறார். நிழல் கோள் உங்கள் குடும்பத்திலே பல்வேறு விதமான சங்கடங்களை அளித்து வந்தாலும் அவைகள் மார்ச் மாதம் முதல் விலகுகின்றன. அதே போன்று மே மாதம் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிவதினால் தெளிவற்ற நெஞ்சம் தெளிவடையட்டும் என்பது போல் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இவ்வருடம் மிக தெள்ள தெளிவாக உறுதியோடு எதிர்வரும் வினைகளில் உள்ள உண்மை தன்மைகளை ஆராய்ந்து துல்லியமாக கணிதம் செய்து முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். குடும்பம் விருத்தி அடையும், குடும்பம் சுபிட்சம் ஏற்படும், தனவரவு உண்டு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும், புத்திர பேறு இல்லாதவர்களுக்கு புத்திர சந்தானம் உண்டாகும், உத்தியோகத்திலே பதவி உயர்வு கிட்டும், அதே நேரத்தில் பணி சுமைகள் பொறுப்புகள் கூடுதலாக அமையும். அட்டமத்தில் கேது அமர்வதினால் உடல் உபாதைகளிலே வாயு தொல்லை, பின் முதுகு இடுப்பு பிடிப்பு, தசை பிடிப்பு இவைகள் ஏற்படும். சிலருக்கு தகாத உறவுகள் இருப்பின் அவற்றின் மூலம் சில உபாதைகள் ஏற்படும். உடல் எரிச்சல் ஏற்படும் என்பதனால் கவனமோடு செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் வீட்டு உணவை மட்டுமே உண்ண வேண்டும். வெளி உணவுகளை உண்ணுதலை முற்றிலுமாக தவிர்த்தால் ஆரோக்கியத்தில் சற்று முன்னேற்றத்தை பெற முடியும். ஆகவே இவ்வருடம் உங்களுக்கு சரி சமமான பலன்களே அமைய உள்ளதனால் எதிலும் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கணவன் மனைவி உறவு நல் இணக்கம் ஏற்படும். அடுத்தவர்கள் தலையீடு இன்றி, அடுத்தவர்கள் விஷயங்களில் தலையீடு இன்றி இருந்தால் உங்கள் குடும்ப கௌரவம் பாதிக்காது இருக்கும். 2026ஆம் ஆண்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வருடமாக அமைய உள்ளது. அதற்கு சற்று பொறுமை நிதானம் தேவைப்படுகின்றது. பரிகாரம் என்பது சனிதோறும் ராகு காலத்தில் சனி பகவானுக்கு அல்லது ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு ஸ்லோகங்களை செய்தால் நற்பலன்களே கிட்டும். சர்வே ஜன சுகினோ பவந்து.